ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. இன்னைக்கு மெயின்ஸில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து ஒரு டாபிக். ஓகே, நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் யூனிட் 1 வந்து சயின்ஸ் அதிகமாக கேட்டாலும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து கொஸ்டின் வருது. அது யூனிக்காக ஒரு சில விஷயங்கள் வருது. தமிழ் மீடியம் பசங்க அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தமிழில் நம்ம ஒரு சில டாப்பிக்கை மட்டும் அனலைஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு வீடியோவோ நாளைக்கு ஒரு வீடியோவோ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படி பார்த்தீங்கன்னா மீத்திறன் கணினி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நம்ம இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு சில வார்த்தைகளை வந்து தமிழ்ல படிக்கிறத விட சயின்ஸ் அண்ட் டெக் இங்கிலீஷ்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஓகே, நீங்க எழுதும்போது தமிழ் எழுதிக்கோங்க, ஆனா இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மீத்திறன் கணினி என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் என்ன கணினி அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ற விஷயமா இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களை ஸ்பீடா செய்யற விஷயமா இருக்கட்டும். கம்ப்யூட்டர் அதோட வேகத்தை எப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிளாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளோட்டிங் பெர் செகண்ட் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ வந்து இது சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, HPC. அதாவது ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர், அதாவது கொஞ்சம் வேகமாக செயல்படக்கூடியது, அதிகமான ஸ்டோரேஜ் செய்யக்கூடியது இந்த மீத்திறன் கணினி. கம்ப்யூட்டர் தான், அதுவே கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர். அப்போ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு மானிட்டர், ஒரு CPU அந்த மாதிரி தான் இருக்காது. ஓகேங்களா, மானிட்டர் ஒன்னா இருக்கலாம், பெரிய மானிட்டரா இருக்கலாம். CPU பொறுத்த வரைக்கும் நிறைய CPU இருக்கும். ஓகேங்களா, எந்த அளவுக்கு டேட்டாஸ் அதிகமாக ஸ்டோர் ஆகுதோ அந்த அளவுக்கு சைஸும் பெருசாக தான் இருக்கும். நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்னா இந்த அளவுக்கு CPU இருக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு CPU தான் இருக்கும். சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பெரிய சைஸ் CPU, நிறைய CPU. இதுதான் டிஸ்பிளே ஒரு பிக்சர் காமிச்சிருக்க பாருங்க. இந்த மாதிரி நிறைய CPU இருக்கும். ஆக்சுவலா சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குன்னா அந்த இடத்துக்கு தனியே நம்ம என்ன வேணும் அப்படின்னா ஒரு ரூமே வேணும். இந்த இவ்வளவு பெரிய சைஸ் ரூமுக்கு தனியா கம்ப்யூட்டர் இருக்கு, அதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகே, இது ஏன் சார் இந்த அளவுக்கு பெரிய கம்ப்யூட்டர் தான் எங்க சார் யூஸ் பண்ணாங்க அப்படி பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணணுமோ, எங்கெங்க நிறைய தகவல்கள் எங்க ஸ்பீடா ஒரு சில விஷயங்கள் எடுக்கணுமோ அந்த மாதிரி விஷயங்கள் சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மலா உங்களோட கம்ப்யூட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ண அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். பார்த்துருப்பீங்க, ஒரு சில டேட்டா ஒரு சில ஃபைல் எல்லாம் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், அப்படியே ஹர்சர் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். நினைச்ச உடனே ஒரு சில விஷயங்கள் டக்கு செய்ய முடியாது. சூப்பர் கம்ப்யூட்டர்னா எவ்வளவு டேட்டா ஸ்டோர் ஆனாலும் வேகமாக செய்யும். அப்போ எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா R&D டிபார்ட்மெண்ட்ல, அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதிகமா யூஸ் ஆகுது. வெதர் ஃபார்காஸ்டிங், ஓகே, வெதர் ஃபார்காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி, அப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜில இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் எங்கெங்க தேவைப்படுதோ அங்கங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சின்னதா யூடியூப், ஓகே, நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே பாத்தீங்கன்னா அவங்க யூஎஸ்ல யூடியூபோடைய கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய யூடியூபோட கம்பெனியோடைய அந்த யூடியூப் கம்பெனி டூர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு பாருங்க. பெரிய ஒரு பில்டிங் மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்கு ஃபுல்லா அவ்வளவு CPU, அவ்வளவு டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் தான். அங்கேயும் சூப்பர் கம்ப்யூட்டர் தேவை இருக்கு. ஓகேங்களா, அப்ப நாட்கள் போக போக சூப்பர் கம்ப்யூட்டர் தேவை அத்தியாவசியமாக ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாடுகளுக்கும். டாப் லெவல்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னா சைனா தான் ஆக்சுவலா சூப்பர் கம்ப்யூட்டர் டாப் லெவல். ரெண்டாவதா US இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த சூப்பர் கம்ப்யூட்டரை பத்தி நம்ம டிஸ்பிளேல வந்து ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்னு தெளிவா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் மீத்திறன் கணினி என்ன அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. மீத்திறன் கணினி என்பது கணினிகளுக்கான தற்போதைய அதிகபட்ச செயல்பாட்டு விகிதத்தில் செயல்படும் ஒரு கணினி. அதாவது சாதாரண கம்ப்யூட்டரை விட கொஞ்சம் அதிகபட்சமா செயல்படும். அதுதான் நான் சொன்னேன் ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர், HPC, அதிகபட்ச செயல்பாட்டு கணினி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, சாதாரண கம்ப்யூட்டரோட அதிகமான வேலைகள் செய்யுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாக நான் சொன்னா பீட்டாஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பீட்டாஃப்ளாப் என்பது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரின் செயலாக்க வேகத்தின் அளவீடு, அதாவது அதோட ஸ்பீடோட அளவீடு மற்றும் ஒரு வினாடிக்கு 1000 ட்ரில்லியன் புள்ளி செயல்பாடுகளை வெளிப்படுத்தலாம். அதாவது ஒரு செகண்டுக்கு, ஓகே, அதுதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் பெர் செகண்ட் அப்படி சொல்லுவாங்க. நம்மளுடைய சாதாரண கம்ப்யூட்டர் ஒரு செகண்ட்ல எவ்வளவு டேட்டாவை எவ்வளவு கால்குலேஷன் கொண்டு வருது அதுக்குன்னு ஒரு அளவு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா 3.3 இந்த மாதிரி நிறைய அளவு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து டெக்னிக்கல் வேர்டு. இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு செகண்ட்ல 1000 ட்ரில்லியன், ஓகே, மில்லியன் இல்ல பில்லியன் இல்ல ட்ரில்லியன் போறாங்க, 1000 ட்ரில்லியன் புள்ளி செயல்பாடுகளை வந்து வெளிப்படுத்துதாம். இதுதான் ஆக்சுவலா மீத்திறன் கணினிக்குரிய டெஃபினிஷனா நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது மீத்திறன் கணினி டெஃபினிஷன் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு ஸ்கீம் அடிப்படையில் என்ன இருக்கு அப்படின்னா டிஜிட்டல் இந்தியாவுடைய பார்ட் ஆஃப் ஒன் ஸ்கீமா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தேசிய மீத்திறன் கணினி திட்டம், அதாவது நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. நேஷனல் சூப்பர்
கம்ப்யூட்டர் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, தேசிய மீத்திறன் கணினி திட்டம். எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் சூப்பர் கம்ப்யூட்டர் விஷயங்கிறத வந்து டெவலப் பண்ணணும், கண்டிப்பா டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணாதான் இந்தியா வந்து உலக வரிசையில உலகத்துல வந்து நம்மளுடைய தலைவரிசை வந்து தூக்கி இருக்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? பாருங்க, இப்ப இது வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2015ஆம் ஆண்டு. ஓகே, ஒரு சின்னதா ஒரு 6 மார்க் ஏத்த மாதிரி நம்ம காமிச்சிருக்கிறோம். 2015ஆம் ஆண்டு தேசிய அறிவு வலையமைப்பு, ஓகே, அதாவது நேஷனல் நாலேஜ் நெட்வொர்க் அப்படின்ற அமைப்பு தான். ஓகேங்களா? தேசிய அறிவு வலையமைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு மீத்திறன் கணினி கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் நாட்டில் ஆராய்ச்சி திறன்கள் மற்றும் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் இது. ஓகே, தேசிய அறிவு வலையமைப்பு அடிப்படையாக கொண்டு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எழுதணும். தேசிய நேஷனல் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன் வந்து எப்போது தொடங்கப்பட்டது. அடுத்து நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷன் NSM நாடு முழுவதும் உள்ள கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் மீத்திறன் கணினி கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குகிறது. கண்டிப்பா நான் சொன்னா ஒன்னு கல்வி எஜுகேஷன் செக்டார்லையும், இன்னொன்னு ஆராய்ச்சி அமைப்புகள், அதுதான் வெதர் ஃபார்காஸ்டிங், R&D, ஸ்பேஸ் டெக்னாலஜி, எல்லா விஷயத்திலையும் வந்து உருவாக்குகிறது. அடுத்து இதோட குறிக்கோள் என்ன? நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷனோட குறிக்கோள் என்ன? மீத்திறன் கணினி முறையில் இந்தியாவை உலகின் சிறந்த நாடுகளில் ஒன்றாக, நான் சொன்னா வேர்ல்டு லெவல்ல நம்ம வந்து பெஸ்டா இருக்கணும். ஓகே, இப்போதைக்கு நம்மளுடைய தரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62வது ரேங்க்ல இருக்குமாமா. ஒரு டேட்டா பழைய டேட்டா அடிப்படையில் கிட்டத்தட்ட 62வது ரேங்க் அடிப்படையில் நம்ம சூப்பர், அதாவது எப்படி பிரிப்பாங்கன்னா ஒவ்வொரு சூப்பர் கம்ப்யூட்டரும் ரேங்க் பிரிப்பாங்க. அதுல நம்மளுடைய பராம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 62வது ரேங்க் இருக்குதான். ஓகே, இப்போ மீத்திறன் கணினி முறையில் இந்தியாவை உலகின் சிறந்த நாடுகளில் ஒன்றாக ஆக்குவது மற்றும் தேசிய உலகளாவிய ரீதியிலான பெரும் சவாலான பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்தியாவின் திறனை மேம்படுத்துதல். ஓகே, அதாவது இந்தியாவுக்கு நிறைய சவாலான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது இந்தியாவில் எங்க வந்து ரிசோர்ஸ் இருக்குது, எங்கெங்க எந்தெந்த விஷயம் இருக்குது. வெதர் ஃபார்காஸ்டிங் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ புயல், ஓகே, மாண்டஸ் புயல், அதெல்லாம் நம்ம ஃபார்காஸ்ட் பண்ணி கரெக்டா மழை பெய்யும் பெய்யாது அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம டேட்டா கரெக்டா கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நமக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு. அதை சமாளிக்கிறதுக்கு என்ன வேணும்? சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டிப்பா வேணும். ஓகே, அதனாலதான் இது ஒரு ஸ்கீம். அடுத்து உலகளாவிய போட்டித்தன்மையை அடைதல் மற்றும் மீத்திறன் கணினி தொழில்நுட்பத்தின் மூலபாய பகுதிகளில் தன்னிறைவு உறுதியாகுதல். அதாவது உலக அளவில் நம்ம போட்டித்தன்மை, நம்ம சொன்னோம் நம்மளோட ரேங்க் ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்னதான் பாப்புலேஷன்ல 2வது இடம் முதல் இடத்துக்கு வரதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. ஓகேங்களா? எல்லாத்துலையும் நம்ம பெஸ்டா இருக்கணும். சுகாதாரத்திலையும், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்லையும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்லையும், எல்லாத்துலையும். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சூப்பர் கம்ப்யூட்டர் விஷயத்துக்கு நம்ம முதல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கு கொண்டு வர பரவாயில்ல, ஒரு டாப் 10 தரவரிசையில நம்ம இருக்கணும்ல. ஓகே, அதுதான் உலகளாவிய போட்டித்தன்மை அடையணும். ஓகேங்களா? இது வந்து இந்த நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டர் மிஷினுடைய குறிக்கோள்களா இருக்கு. அடுத்து இந்த திட்டம் இதுவரைக்கும் என்ன சாதனைகளை படைத்துள்ளது, அதுதான் பார்க்க போறோம். சாதனைகள். இந்த திட்டமானது கல்வியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், MSME என்ன? சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், MSME மற்றும் எண்ணெய் ஆய்வு, வெள்ள முன்னறிவிப்பு மற்றும் மரபியல் மற்றும் மருந்து கண்டுபிடிப்பு போன்ற துறைகளில் உள்ள புத்தொழில், அதாவது இனோவேஷன் புத்தொழில் நிறுவனங்களின் அதிகரித்த தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அதிகரித்த தேவைகளை பூர்த்தி செய்கிறது. அதாவது இதோட சாதனை என்ன அப்படின்னா, இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மிகப்பெரிய அளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சாதனை புரியுது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யுது. அனைத்து அரசாங்கங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் HPC தேவைகள், அதாவது ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் சொன்னா அனைத்து அரசாங்கங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் இது தேவைப்படுது. ஓகேங்களா? தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய உள்நாட்டு சேவையகத்தை ருத்ரா, முக்கியமான ஒரு டேட்டா அண்டர்லைன் பண்ணி பெருசா காமிக்கணும். ஓகே, ருத்ரா இந்தியா உருவாக்கு, அதாவது இது எல்லாமே பூர்த்தி செய்யறதுக்காக உள்நாட்டுக்குள்ள ஒரு சேவை அமைப்பை உருவாக்கி இருக்கு. அதுக்கு பேர் தான் ருத்ரா அப்படின்னு சொல்றாங்க. ருத்ரா இந்தியாவை உருவாக்கி உள்ளது. அடுத்து இந்தியாவில் உதிரி பாகங்களை மற்றும் உற்பத்தியுடன் கூடிய மீத்திறன் கணினி உள்கட்டமைப்பை நிறுவுவதற்காக இந்தியாவின் மொத்தம் 14 முதன்மை நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. ஓகேங்களா? வெறும் நம்ம என்ன செய்யணும் அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வெறும் நம்மளுடைய என்ன சொல்றது அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவோட, அதாவது வெறும் கவர்மெண்ட் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து பிரைவேட் கம்பெனியோட பார்ட்டிசிபேஷன் இங்க வேணும். அதனால பிரைவேட் கம்பெனி கூட ஒரு 14 ஒப்பந்தங்களை வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலா சாதனைகளாக நம்ம சொல்றோம். ஓகேங்களா? நம்ம அடுத்த டாபிக்கை டிஜிட்டல் நாணயம் டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.